வணக்கம் யூடியூப் நேயர்களே. 1970 வருஷங்களில் முன்னணி கதாநாயகியாக கொடிகட்டி பறந்தவர் புன்னகை அரசி KR விஜயா. அந்த காலகட்டத்தில் வருஷத்துக்கு 10 படங்களாவது இவரோட நடிப்புல படங்கள் வெளியாகும். தமிழ் திரையுலகின் தலை சிறந்த நடிகர்களாக இருந்த சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், எம்ஜிஆர் ஆகியோரோட படங்கள்ல நடிக்க இயக்குநர்களோட முதல் விருப்பமாக இருந்தவர் KR விஜயா. இவர் தமிழ் மட்டுமில்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பல்வேறு தென்னிந்திய மொழிகளிலும் நடிச்சிருக்கார். 500க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிற KR விஜயா அந்த காலகட்டத்தில் அதிக சம்பளம் வாங்கின நடிகையாகவும் இருந்திருக்கார். சொந்தமா தனி விமானம் வச்சிருந்த முதல் தமிழ் நடிகையும் இவர்தான். இப்ப இவருக்கு வயசு 77க்கு பக்கத்தில் ஆச்சு. இந்த வயசுல கூட அவர் நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். இப்ப கூட டிவியில ஒளிபரப்பாகிற ஒரு நாடகத்துல நடிச்சுட்டு தான் இருக்கிறார். KR விஜயாவோட சிறந்த 10 படங்களை யார் செலக்ஷன் பண்ணினாலும் அதுல குறைஞ்சது சிவாஜியோட 4-5 படங்களாவது இருக்கும். முதல் படம் சிவாஜியோட நடிச்சது கை கொடுத்த தெய்வம். என்ன சிவாஜியோட நடிக்கிறீங்களே, எப்படி இருக்கு அந்த அனுபவம்னு கேட்டதுக்கு அதுக்கு விஜயா சொன்ன பதில், கூட நடிக்கிறவங்கள உற்சாகப்படுத்தி நடிக்க வைப்பார் சிவாஜி. எப்படி நடிக்கணும்னு ஆர்வமா சொல்லி கொடுப்பார். அவர் சொல்லி கொடுக்கறத பார்த்து நமக்கு ஈஸியா நடிப்பை கத்துக்க முடியும்னு சிவாஜியோட நடிச்ச முதல் அனுபவத்தை இப்படி சொல்லி இருக்கிறார் KR விஜயா. சரஸ்வதி சபத்துல சாவித்திரி, பத்மினின்னு லெஜண்ட் நடிகைங்க நடிச்சிருந்தாங்க. KR விஜயாவும் ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. இவங்க கூட அவங்கள மீறி ஸ்கோர் பண்றது கஷ்டம். சிவாஜி கூட வேற போட்டி போட்டு நடிக்கிற கேரக்டர். இப்படி இருந்தும் சாவித்திரி, பத்மினியை விடவே நல்ல பேர் கிடைச்சது KR விஜயாவோட பாத்திரத்துக்கு. சிவாஜியோட 43 படத்துல நடிச்சிருக்கிறார். 32 படத்துல ஜோடியா நடிச்சிருக்கிறார். இதுல 25 100 நாள் படம், 3 வெள்ளி விழா படம்னு நல்ல ஹிஸ்டரி அமைஞ்சிருக்கு. சிவாஜி அதிரடியா ஆக்ஷன் பண்ணின படம் திருடன், தேச ஒற்றுமையை சொன்ன பாரத விலாஸ், போலீஸ் ஸ்டோரின்னு சொன்னாலே தங்கப்பதக்கம், புராணத்துல காவிய படமா அமைஞ்ச திருவருட்செல்வர், வேற வேற கலா அமைப்புகள்ல அமைஞ்ச ராமன் ஜத்தனி ராமனடி, மிருதங்க சக்கரவர்த்தி, இப்படி வெரைட்டியான சிவாஜி படங்களை நடிச்சவர் KR விஜயா. நடிகர் திலகம் சிவாஜி பற்றி KR விஜயா சொன்ன கருத்து இது. நடிகர் திலகத்தோட தொழில் பயிற்சிக்கு உலக புகழ்பெற்ற ஆஸ்கார் அவார்டே அவருக்கு கொடுக்கலாம். அவர் சிவனாகவும், கப்பலோட்டிய தமிழனாகவும், கட்டபொம்மனாகவும், இன்னும் இது போன்ற பல முக்கிய கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்கிறார். ஒவ்வொரு கேரக்டர்லையும் அந்தந்த கேரக்டராகவே ஆகிறது எப்படி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவரை போல ஒருத்தர் வர முடியாது. அவர் செட்டுக்குள்ள வந்துட்டா நடிப்பை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருப்பார். அடுத்த காட்சியில எப்படி நடிக்கலாம், இந்த மாதிரி தான் அவரோட சிந்தனை இருக்கும். அனாவசியமா அரட்டை அடிக்க மாட்டார். அவர் சம்பந்தப்பட்ட காட்சியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இப்படி பண்ணு நல்லா வரும் அப்படின்னு கைடு பண்ணுவார். அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுத்து எனக்கு பல படங்கள்ல நல்ல பேர் கிடைச்சிருக்கு. குறிப்பா சரஸ்வதி சபதம், தங்கப்பதக்கம், திருச்சூலம் படங்களை சொல்லலாம். அவர் மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மை அவருக்கு நிறைய இருக்கு. அவரை பார்த்துட்டு இருந்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடிப்பு வந்துடும். பங்க்சுவாலிட்டியில அவர் மன்னர். 7 மணிக்கு கால் ஷீட் கொடுத்திருந்தா கரெக்டா 7 மணிக்கு மேக்கப்போட செட்டில் அவர் இருப்பார். இன்னும் சொல்ல போனா 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே அவர் இருப்பார். 5 நிமிஷம் கூட லேட்டா வந்ததா சரித்திரமே இல்லை. அவர் தான் மற்றவங்களுக்காக காத்திருப்பாரு தவிர அவருக்காக மற்றவங்க காத்து கொண்டிருந்தது இல்லை. இது என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது. கந்தன்கருணை ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப ஒரு சுவராசியமான விஷயம் நடந்துச்சு. அந்த பட ஷூட்டிங்ல பழமுதிர் சோலையில் வள்ளி தெய்வானை இணைஞ்சு முருகன் காட்சி தர்ற மாதிரி APN டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். சுமார் 10 மைல்களோட இரவுகளை இணைச்சு 3 பேர் உட்கார்ற அளவுக்கு பெரிய மயில் செஞ்சு அதில் முருகனாக நடித்த சிவகுமார், வள்ளியாக நடித்த ஜெயலலிதா, தெய்வானையா நடிச்சிருப்பார் KR விஜயா. 3 பேரையும் அந்த மயில் மேல உட்கார வச்சார். வள்ளி தெய்வானையோட அவர் உட்கார சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை அப்படின்னு சீர்காழி கோவிந்தராஜன் பாட, மயில் வாகனத்தின் மேல இருந்த 3 பேரையும் பார்த்த KR விஜயாவோட அம்மாவுக்கு அருள் வந்துருச்சு. பழனியில நீண்ட காலம் வாழ்ந்தவர். பாடலோட உத்வேகம், காட்சியோட அழகு 2 சேர்ந்ததால பக்தி ரொம்ப மேலிட அவர் சாமியாட ஆரம்பிச்சிட்டார். படப்பிடிப்பு குழுவை சேர்ந்தவங்க கற்பூரம் கொளுத்தி நெத்தியில விபூதி வீசி அவரை பழைய நிலைக்கு கொண்டு வந்தாங்க. ரொம்ப வறுமையான குடும்பத்துல பிறந்து வயிற்று பாட்டுக்காக நாடகத்துல நடிச்சு தற்செயலா சினிமா ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சு தமிழ் திரை உலகில முன்னணி நடிகை KR விஜயா செஞ்சிருக்கிற சாதனைகளை மற்ற நடிகைகளால இன்னைக்கு வரைக்கும் முறியடிக்க முடியல. தமிழ் பட நடிகைகளையே KR விஜயா தான் அதிக படங்களை நடிச்சிருக்கிறார். தவிர கதாநாயகியாவே அதிக படங்களை நடிச்சிருக்கிற நடிகையும் KR விஜயா தான். திருமணத்துக்கு பின்னாலேயும் மவுசு குறையாம அதிக தமிழ் படங்களை தொடர்ந்து நடிச்சு வந்த நடிகையும் KR விஜயா தான். சொந்தமா ஹெலிகாப்டர் வச்சிருந்த ஒரே தமிழ் நடிகை KR விஜயா தான்.
தவிர மாடி நீச்சல் குளமுள்ள பங்களா, குதிரை வளர்ப்பு என மிக ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த முதல் தமிழ் நடிகையும் இவர்தான். தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன்லேயே தன்னோட 100வது 200வது படங்களையும் நடித்த ஒரே சிறப்பு கொண்ட நடிகை KR விஜயா தான். தன்னோட 100வது படமான நத்தையில் முத்து பட விழாவை தன்னோட சொந்த செலவில் கொண்டாடின முதல் தமிழ் நடிகையும் KR விஜயா தான். அதில் சிவாஜி கணேசன், MGR, NT ராமாராவ் உள்ளிட்ட பல திரையுலக ஜாம்பவான்கள் எல்லாரும் பங்கேற்று அவரை கௌரவம் செஞ்சாங்க. பத்மினி சாவித்திரிக்கு அடுத்து சிவாஜிக்கு ஈடு கொடுத்து சிறந்த நடிப்பை வழங்கிய நடிகை KR விஜயா தான். 1963வது வருஷம் தன்னோட திரையுலக பயணத்தை தொடங்கிய KR விஜயா இன்னைக்கு வரைக்கும் சினிமா ஃபீல்டில் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏறத்தாழ 62 வருஷத்துக்கு மேலே தமிழ் நடிகை ஒருத்தர் திரையுலகத்தில் தொடர்ந்து டிராவல் பண்ணுறார் அப்படின்னா அது KR விஜயா மட்டும்தான். தமிழ் பட நடிகைகளில் நாயகியை பிரதானமாக கொண்ட கதையம்சம் உள்ள படங்களில் முதல்ல அதிக அளவில் நடித்த தமிழ் நடிகையும் KR விஜயா தான். உதாரணம் சபதம், வாயாடி, திருடி, ரோசக்காரி, மேயர் மீனாட்சி, அன்னை அபிராமி, இன்னும் ரொம்ப இருக்கு. தெய்வ நாயகி அப்படிங்கிற தன்னோட இயற்பெயருக்கு ஏற்ப தெய்வ வேஷங்களை முற்றிலுமா பொருந்திய முதல் தமிழ் நடிகையான KR விஜயா அதிக படங்களை தெய்வ வேஷங்களை நடித்த சாதனையும் செஞ்சிருக்கிறார். கால்ஷீட் கொலரோடு பெரும்பாலும் செய்ய மாட்டார். காலதாமதமாக படப்பிடிப்புக்கு லேட்டாக வரமாட்டார். தன்னால படப்பிடிப்பு பாதிக்கப்படுறத விரும்பாதவர். படப்பிடிப்பு குழுவினர் எல்லார்கிட்டையும் நல்லிணக்கமான போக்கை மேற்கொண்டவர் KR விஜயா. நடிகர் திலகம் சிவாஜியோட KR விஜயா நடித்த திரைப்படங்கள் கை கொடுத்த தெய்வம், சரஸ்வதி சபதம், செல்வம், கந்தன் கருணை, நெஞ்சிருக்கும் வரை, தங்கை, பாலாடை, திருவருட்செல்வர், இருமலர்கள், ஊட்டி வரை உறவு, திருமால் பெருமை, திருடன், எதிரொலி, ராமன் எத்தனை ராமனடி, சொர்க்கம், தவப்புதல்வன், பாரத விலாஸ், தங்கப்பதக்கம், கிரகப்பிரவேசம், நாம் பிறந்தவன், தச்சோடி அம்பு மலையாளம், ஜெனரல் சக்கரவர்த்தி, ஜஸ்டிஸ் கோபிநாத், திரிசூலம், நான் வாழ வைப்பேன், ரிஷிமூலம், தர்மராஜா, சத்திய சுந்தரம், கல்தூன், ஹிட்லர், உமாநாத், ஊருக்கு ஒரு பிள்ளை, ஊரும் உறவும், நீதிபதி, மிருதங்க சக்கரவர்த்தி, தராசு, சிம்மசொப்பனம், வம்ச விளக்கு, படிக்காத பண்ணையார், ராஜரிஷி, சாதனை, விஸ்வநாத நாயக்குடு, தெலுங்கு, கிருஷ்ணன் வந்தான், மன்னவரு சின்னவரு. குடும்பத் தலைவி வேஷத்துக்கு ரொம்ப பொருத்தமான இருந்தவர் KR விஜயா. ரொம்ப அன்யோன்யமான நடிப்பை கொடுத்த ஜோடி சிவாஜி KR விஜயா ஜோடி. நடிகர் திலகம் தன்னோட சொந்த பேனர்ல தயாரித்த தங்கப்பதக்கம், திரிசூலம் படங்களில் KR விஜயா நடிச்சிருக்கிறார். அதே மாதிரி KR விஜயா சிவாஜியை வச்சு நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற படத்தை சொந்தமாக தயாரிச்சிருக்கார். 77 வயசு ஆச்சு KR விஜயாவுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கார். 500 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறார். KR விஜயாவோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது.